ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சைலஸ் கேம்ஸ். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி என்ன டேட்? 20 திங்கள். ஓகே ஓகே இன்றைக்கி வந்து 20 திங்கள். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நான் வந்து போடுறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு எக்ஸாமே முடிஞ்சுது. ஓகே, அதனால் இப்போ சும்மா ஃப்ரீயாக நான் உக்காந்துன்னு இருக்கேன். ஓகே 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 கமான் கமான் கமான். இதனால் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாகவே வீடியோ வரல. கடைசியாக உங்களுக்கு வீடியோ எப்போ போட்டேன் எனக்கே தெரியலையே. ஒரு 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெண்ட் மாதிரி இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இந்த இடத்துல ஏதோ சாவி வந்து ஊர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து வர வழியில் வந்து நம்ம வந்து ஒரு டோரை பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது சாவி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராஃப்டிகான் இருந்தது. ஓகே, இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை திறக்க முடியுமா பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இந்த டோரை வந்து நம்மளால் திறக்க முடியுது. ஆக்சுவலாக இது உள்ள எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த டோரை ஒருத்தர் போயிட்டு நம்ம வந்து வந்த வழிக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கையை பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஏன் ப்ரோ ஒரு மாதிரி பேசின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி, ஏன்னா என்னால் எனக்கு வந்து பயங்கரமாக தொண்டை கட்டி இருக்குது. பட் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இது டெட் எண்டு? ஓ, அப்படிக்காக தான் போய் ஆகணுமா? ஓகே வாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அந்த சைடு போனோம். ஆக்சுவலாக நான் இப்படி வரக்கூடாது, நான் அப்படிக்காக தெரியாமல் போயிட்டேன். ஓகே, ஜம்ப் 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 கமான் கமான். இந்த இடத்துல ஏன் ப்ரோ சுட்டுனே வரேன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரில, கண்ணு தெரில, அதனால நான் சுட்டுனே வரேன். இந்த இடத்துல வந்து ஓகே இதை வந்து திறக்க முடியுதா பார்ப்போம். இல்லை திறக்க முடியல. ஓகே, நேராக பார்த்திங்கன்னா வந்து நேராக வந்து நமக்கு வந்து ஒரு இடம் மாதிரி போகுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகே, அந்த இது திறக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் எதுவுமே பண்ணல. வந்து க்ரீன் கலர் ஹேண்டை மாற்றிப்போம். ஆனால் கண்டிப்பாக இதை பசில் கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நேரமாக பசிலே கொடுக்காம இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக ஏதோ பசில் தருவாங்க. அதனால தான் இருக்கா. ஐயோ, இது அது என்னது காய்ஸ், கேட்னப்போட அந்த இது அது பேர் என்ன, கேட்னப்போட இது இந்த ஸ்மோக்கு இது நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு வந்து நைட் மேர் வந்துடும். அப்புறம் நைட் மேர்க்குள்ளே போய் இறங்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் சொல்ல பசில் தருவாங்கன்னு. ஓகே, இதை நம்ம வந்து எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல வைக்கணும் போல். ஓகே இருங்க, இந்த இடத்துல கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் எடுக்கணும். இல்லை, இந்த இடத்துல நம்ம வைக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த டோரில் இல்லை, இது ஃப்ரிட்ஜு. ஓகே, இந்த டோரில் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த டோரில் நம்ம போகணும். இங்கே வர பசில் தந்துக்கிறாங்க. ஓகே, மேபி இது வந்து ஒரு எண்டிங்காக வேறு இருக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ தூரமாக நம்ம வந்திருக்கோம்ல, கண்டிப்பாக எண்டிங் வைக்காமல் இருக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பேட்ரி வைக்கணும். பேட்ரி வச்சா தான் நம்மளால் அப்படிக்கா போக முடியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பேட்ரி வச்சுருந்தா அதை எடுக்க முடியாத பார்ப்போம். ஓகே கைஸ், நம்மளால் பேட்ரி வைக்க முடியுது. வாங்க நம்ம பேட்ரி வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல கரண்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லையே, கரண்ட் வரலையே. அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்க நம்ம இந்த கரண்ட்டை எடுத்து விட்ருவோம். இருங்க, நம்ம ஒரு வாட்டி கரண்ட்டை வச்சு பார்ப்போம். இருங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த இது வந்து எங்கே போகுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வைப்போம். இருங்க, நான் கொஞ்சம் சுட்டு பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல, அதனால தான் இப்படி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த இடத்துல கரண்ட்டு சப்ளைலாம் வச்சு கடைசியில் இந்த இடத்துல வைக்கணும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து எங்கே போய் வைக்கணும் இது தெரில. ஓகே, இதோ பாருங்கள், இதோ இருக்குது. பேட்ரி தொட்டனால நமக்கு வந்துருக்குது போல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வைக்கணும். அப்புறமா இதை எடுத்துகிட்டு இல்லை புரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கமான் இந்த இடத்துல வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கும். அப்புறமா ஃபைனலாக இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து அந்த கதவை திறந்துருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஒரு வழியாக வந்தாச்சு. மாஸ்க் அவுத்துடலாம் கைஸ். இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டரட் இருக்குது. இந்த இடத்துல டரட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம முதல்ல மாற்றணும். ஏன் ப்ரோ மாற்றணும் அப்படின்னா, நம்ம அந்த சைடுக்கு அந்த கைக்காக மாற்றணும். இப்போ அந்த கை இருக்குதா, இப்போ நம்ம வந்து இந்த டரட்டை இது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இது ஃபோக்கஸ், இதை வந்து நம்ம இதோட கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது பார்க்கணும், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது.
ஓகே, இப்போ நம்ம வந்து டேரக்டாக ஆன் பண்ண போகிறோம். வாங்க ஒரு வழியாக ஆன் பண்ணி வச்சு டேரக்டாக. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துடும் கைஸ். இப்படி தானே எலக்ட்ரிசிட்டி? ஆமாம், நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக போயிடணும், இல்லை எலக்ட்ரிசிட்டி போயிடும். இல்லை போகாது, ஏன்னா நம்ம கரெக்ட் ஆஃப் பண்ணதான் எலக்ட்ரிசிட்டி நம்ம கையிலேருந்து போகும். ஓகே, எனக்கு வந்து எக்ஸாம் எப்படி ப்ரோ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சோஷியல் மட்டும் லைட்டாக டஃப் கொடுத்தாங்க மாதிரி தெரியுது. சோஷியல் தான் ஸ்கோரிங் பார்ட்டு, பட் அதில் வந்து லைட்டாக டஃப் கொடுத்த மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே, இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்காக கொடுத்து நம்ம இந்த இடத்துல வைக்க போனோம். அது மட்டும் இல்லை, பேட்ரியும் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ ஏன் ப்ரோ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல படுத்து இந்த இடத்துல ஒரு பேட்ரி மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே வைக்க போகிறோம். ஓகே வாங்க, ஓகே வாங்க, இதை வந்து இப்படி கீழே அது இப்படிலேருந்தே நம்ம பண்ணிக்கலாமே. சரி ஓகே விடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பேட்ரி எடுத்தாச்சு. இந்த பேட்ரி எடுத்து உள்ளே போட்டுட்டு, இப்போ இந்த பேட்ரியில் பார்த்தீங்கன்னா வெளில ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா ப்ரோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பாக்ஸ் போட்டு இருந்தது. அது நம்மளால் கையில் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹைட்லேருந்து கீழே தூக்கி போடணும். ஓகே, அதனால் நம்ம வந்து இதை வந்து லிஃப்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அழுத்திட்டு கையை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் டேரக்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். டேரக்டாக வந்து இப்படிக்கா நம்ம மாற்றிட்டு டேரக்ட் இப்படிக்கா நம்ம மாற்றணும். டேரக்டாக இப்படிக்கா மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணோம். இப்போ இதை ஆன் பண்ணோடனே போக தரா விட்டு போயிட்டானே ஆஃப் பண்ணுறா. ஓகே வாங்க, டேரக்டாக நல்லா ஆஃப் பண்ணுவோம். என்ன உள்ளே விடுங்கடா. ஓகே, இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வந்து ஆன் பண்ணலாம். ஓகே கமான், டேரக்டாக ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேட்ரி எடுத்து நம்ம வந்து கீழே போட போகிறோம். கமான் லிட்டில் ஃபாஸ்ட். அது மட்டும் நான் ஏன் ப்ரோ ஐயோ. ஓகே, அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுச்சு. பட் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மேலே தான் நம்ம போய் ஆகணும். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டபுள் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த பேட்டரிக்குள்ள இதுவும் எடுத்துடலாம். ஓகே, 2 பேட்டரி இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ 2 பேட்டரி எடுத்து இந்த இடத்துல போட்டு நம்ம வந்து டேரக்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னொரு வாட்டி கீழே வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து டேரக்டாக எல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி எடுத்து நம்ம இது உள்ளே போட்டுடலாம். பேட்ரி எடுத்து இது உள்ளே போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து இந்த சைடில் போட்டுடலாம். இப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து டேரக்டாக இப்போ நம்ம இது இருக்குல்ல, நீங்கள் முதல்ல இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படிக்கா திரும்ப போகிறோம். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே நம்ம திருப்ப போகிறோம். ஒரு வாட்டி டேரக்டாக அடிச்சு பார்ப்போம். கமான். ஓகே, கரெக்ட். அதாவது இது என்ன சொல்கிறது, டேரக்ட் வந்து ஒழுங்காக தான் இருக்குது. நம்ம வந்து பிளேசிங் தான் மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இது இருக்குல்ல, இதை நம்ம வந்து இதுக்காக மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து டேரக்ட் அழுத்தணும். கமான், டேரக்ட் அழுத்து. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஷர்ட்டு திறக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக தான் இருந்தது. ஓகே கமான், சேவ் ஆகிடுச்சு. ரிட்டன் டு தி டூம், அதாவது அந்த இடத்துக்கே போக சொல்கிறாங்க. என்னால் போக முடியல. கமான். ஆக்சுவலாக வந்து அந்த வென்டூவில் தான் போயாக்கணும். ஏன் நல்லா போக முடியல தெரியலையே. இதுங்க நம்ம இப்படி ஜம்ப் போட்டு போக முடியுமா? இல்லையே, மேபி ஒரு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கலாம். என்னால் போக முடியல. ஓகே, நான் ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டு வரேன். லோட் கேம் கொடுத்துட்டு நம்ம வரலாம். ஓகே, லோட் கேம் கொடுத்துட்டு வந்துட்டேன். லெவல் இங்கே சேவ் ஆச்சு. ஓகே, ஏன் என்னால் போக முடியல? கொஞ்சம் என்னால் போக முடியல. ஓகே, அது மட்டும் இல்லை, ஷட்ரு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இப்படி கதை போயாகணும். ஓகே, இது உள்ளே தான் நான் போயாகணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டார்ச் லைட் எடுக்கணுமோ? இருட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஷட்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஷட்டர் க்ளோஸ் பண்ணலாம் சரின்னு சொல்லலாம். அதான் ஷட்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை கையை மாற்றிடுவோம். இல்லைங்க நம்ம இந்த இடத்துல ஜம்ப் பண்ண முடியும், ஜம்ப்பும் நல்லா பண்ண முடியல. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன தான் பண்ணணும்? இப்போ தான் நல்லா போக முடியுது. ஓகே இருங்க. இந்த இடத்துல இந்த கேட்னாப்போட இது மாதிரி இருந்தது. ஆமாம், கேட்னாப்போட புகை தான். நான் கேட்னாப் மாதிரி புகை மாதிரி இல்லை, கேட்னாப்போட புகை தான். கேட்னாப் இல்லை, கேட்னாப்பே தான். என்னென்ன ஓகே. என்னோட இது வந்து ரொம்ப ஆடிபிளாக கேட்காது, அதாவது சவுண்டு ஆடிபிளாக கேட்காது. அது கொஞ்சம் வந்து லைட்டாக தான் கேட்கும். ஓகே பேட்ரி ஏற்றாச்சு. டேய் கேட்னாப்பு டே இவனடா கைஸ் கேட்னாப்பு. டே என்னடா எனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கியா? டேய் இப்போ தாண்டா கொஞ்சம் ஈஸியாக போகலான்னு. இப்போ நம்ம கேட்னாப்போட கேஸை நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ வந்து நைட் மார்க்குள்ளே போயிடுவோம். டே கேட்னாப்பு நான் மாட்டேன்னு விளையாட போகிறேன். ஓகே நம்ம வந்து இப்படி தான் வந்தோமா கைஸ்? இப்படி தான் வந்து அந்த ப்ளே டைம்குள்ளே போய் பாப்பி சொல்கிறேன். நம்ம வந்து ஃப்ளவர் கண்டுபிடி, நம்ம ஒரு பூ மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்ல சாப்டர் 1ல், அங்கே என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறோம். ஐயோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு நைட் மேரில் மாட்டிக்கிட்டோம். திருப்பியும் அகியூகியா இதோ பாருங்க கைஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அந்த கலர் கோடு எடுப்போம். இந்த இடத்துல தான் அந்த கலர் ட்ரெயின் மாதிரி காண பார்ப்போம். இது என்ட்ரன்ஸ் கைஸ். இப்படி தான் நம்ம வந்தோம். உள்ளே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கையை வச்சுட்டு போயிருந்தோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ இந்த கேம் முடிய போகுது. பட் 4 இருக்குது, பட் 5 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் கைஸ். டேய் இங்கே பாருங்கள், நேராக பாருங்கள், கேட்னாப் எல்லாத்துலேயும் இருக்காங்க கைஸ். நைட் மேர்லையும். ஆமாம் நைட் மேரில் கேட்னாப் இல்லாமல். ஓகே இந்த இடத்துல குட்டி பசங்கள்லாம் விளையாடிருந்தாங்க. டேய் கேட்னாப் ஒன்றால் தானே இந்த எல்லா பிரச்சனையும். ஓகே கமான். நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த ஸ்கூல் கைஸ். நம்ம மிஸ்ஸிட்டி லைட்லாம் இருந்ததுல அந்த ஸ்கூல், அந்த இடம். இந்த இடத்துல எல்லோரும் வந்து அடிச்சுன்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்குது. மிஸ்ஸிட்டி லைட் சொல்லி தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு காட்ட போகிறாங்க தெளிவாக. அந்த ப்ளே கேர் ஹவுஸா? இங்கே பாருங்கள் என்னோடய லக்கு இன்னைக்கு நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி அதான். இதுலேருந்து தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி அந்த பட்டனை அழுத்திட்டு நம்ம அந்த சைடு போய் டாக் டேவை கூப்பிட்டோம். இந்த இடத்துலையும் ஆக்சுவலாக இந்த இடத்துல சில்ட்ரன் எல்லாம் விளையாடிருந்தாங்க. இப்போ தான் கோளார் ஆகிடுச்சு ஏன்னு தெரில. எல்லாம் அந்த கேட்னாப்பால் தான் நினைக்கிறேன். கேட்னாப் அந்த ப்ரோட்டோடைப்பால். இந்த இடத்துல தான் நம்ம வந்தோம். இது உள்ளே தான் நம்ம வந்து பசில்லாம் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பேட்ரி வச்சுருந்தோம். ஆனால் இந்த இடத்துல கேட்னாப்போட கேஸ் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நம்ம நைட் மேரில் தான் எனக்கு அப்போயே கேஸ் எடுக்க போகிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நான் எல்லாருமே காட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இருக்க இடமா? அகியூகி கைஸ். இல்லையா திருப்பியும் வரப்போகிறானா நைட் மேரா? அகியூகி திருப்பியும் நைட் மேரை வரப்போறியாடா? வேணாண்டா. டே நோடா. ஐயோ ஃபோன் வேறு அடிக்குது. ஒல்லி தான் ஃபோன் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே இது வந்து அந்த ஹவர் ஆஃப் ஜாய் இருக்குல்ல, அப்போ நடந்தது போல். இங்கே பாருங்கள் அகியூகி அதோட ஸ்டாச்சு. என்னடா ஆச்சு? ஆக்சுவலாக அந்த ஹவர் ஆஃப் ஜாய் அப்போ தான் இது நடக்குது. டே ப்ரோட்டோடைப் கை கைஸ். நோ ப்ரோட்டோடைப் நோ. கொண்டாடா நம்மளை ப்ரோட்டோடைப்பு கடவுளையே. ஐயோ கொண்டுட்டாங்க கைஸ். நம்மளை கொண்டுட்டா தான் நினைக்கிறேன். அப்போ நைட் மேர்லேயே நம்ம செத்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த அகியூகி மாதிரி. இப்போ நம்ம வந்து ஏஞ்சிக்க போகிறோம். ஏன்னா நைட் மேர்லேருந்து வந்துட்டோம். ஆமாம் ஏஞ்சிக்க போகிறோம். கேஸ் மாஸ்க்கு போடுறா கேஸ் மாஸ்க்கு. இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு கேட்னாப்போட வாய்ஸே ஐடென்டிஃபை பண்ணுறேன். என்ன தெரியுமா சொல்கிறேன்? லீவ் ப்ளே கேர் ஆர் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. சரி நான் என் வாய்ஸ்லேயே பேசியிருக்கேன். லீவ் ப்ளே கேர் ஆர் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த ப்ளே கேர் விட்டு லீவ் ஆகிடு, இல்லைன்னா நான் ஒன்று தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம இந்த பேட்ரி தடை வரணும். இங்கே பாருங்கள் இந்த ப்ரோட்டோடைப் ஹேஸ் சேவ்ட் அஸ் ஆல் அப்படின்னு கேட்னாப் எழுதியிருக்கான். ஓகே இந்த இடத்துல தான் நின்று அங்கே வந்தோடனே டபக்கில் தட்டி விட்டு உள்ளே போயிட்டோம் நம்ம. ஓகே இப்போ நம்ம வந்து பேட்ரி வேணும். அவங்க பேட்ரி எடுத்துகிட்டு போகலாம். மணி என்ன 10? காலையில் 10 நைட்டு 10 தெரியலையே. ஓகே இது வச்சாச்சு. ஏன் நம்ம வைக்கணும்? தாவலமாக நான் வச்சுட்டு வந்துட்டேன்.
நம்ம என்ன திருப்பி உள்ளே போகிறோம், வெளில போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொடுத்தாச்சு. அதனால இப்போ நம்ம வந்து கேஸை வந்து இப்போ சென்டரில் இருக்குது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து சென்டருக்கு மாற்றியாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றணும். பயங்கரமாக தொண்டை கட்டிடுச்சு. ஓகே வாங்க போகலாம். இப்போ லைட்டாக எனக்கு பக் அடிக்கும் நினச்சேன், பக் அடிக்குது. இல்லை போயிடுச்சு. இந்த ஒல்லி ஃபோன் அடிக்குது. வாங்க நம்ம வந்து கீழே போய் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா நானும் அதை கிளிக் பண்ணி அவனே பேசுகிறான். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறான்னா ஏதோ தப்பாக நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே இங்கே தப்பாக தானடா இருக்குது, தப்பாக நடந்து போனால் என்ன இல்லை. இப்போ வந்து ரீரூத்தி ஓகே. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பங்களா மாதிரி வந்தல. எங்கே அந்த பங்களா இங்கே இல்லையே பங்களா, அதுவும் இருக்குது கைஸ். அதுவும் அங்கே ஒரு பங்களா மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த பங்களாவுக்கு போய் நீ வந்து கரண்ட்டு சப்ளை எடு அப்படின்னு சொல்கிறா. கமான் வாங்க எடுத்துடலாம். ஓகே சீக்கிரமாக நம்ம போய் எடுத்துன்னு வரணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இன்னொரு பவர் வேறு எடுக்கணும்னு சொன்னால் அது என்ன பவர் எனக்கு தெரியலையே. ஆக்சுவலாக வந்து பாப்பி ஒரு இடம் மாதிரி இருந்ததுல, அந்த இடத்துல பவர் எடுத்தோமா தெரியல, எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் விளாட்றல, அதனால் மறந்துருக்கும். ஓகே செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா 96 தான் இருக்குது. அவன் சென்டிங் 1 லாஸ்ட் கீ அப்படின்னு சொல்கிறான். 96% வந்துடுச்சு கைஸ். கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஓகே கீ அமுச்சுடுன்னு சொன்னால் தென் வி வில் ஹாவ் எனஃப் கீ. ஓகே சொல்கிறா. ரீரூட்டி பவர் ஸ்கை டூம்னா என்னதுடா, வந்த வழிக்கே போக சொல்கிறாங்களா, அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே என்னடா வழியை காணும், என்ட்ரன்ஸ் காணும், அந்த வழியை காணும், அந்த வழி எங்கடா. ஓகே ஆக்சுவலாக இவன் சொன்னது எங்கன்னு தெரியலையே, எந்த இடம்னு எனக்கு தெரியல. ஓகே இப்போ சீக்கிரமாக போய் வர ஆகணும். ஏன்னா இது வந்து எண்டிங்கு. அதுக்காக நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னா என்ன சொல்கிறது, அதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிட்டேன். இங்கேருந்து தான் நம்ம எடுக்கணும். அவள் தான் அப்படி தான் சொன்னால், எனக்கு புரியல. ஆமாங்க இங்கேருந்து தான் எடுக்கணும். வாங்க நம்ம போய் எடுக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன், இப்போ இங்கே தான் இருக்கணும். முன்னாடி எடுத்துட்டோமா எனக்கு தெரியல, இப்போ தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து இந்த ஃப்ளக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இப்போ பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த இது கிடச்சிரும். ஆக்சுவலாக இன்னும் 4% தான் நமக்கு தேவை. 96 தானே, இன்னும் 4% தான் தேவை. ஓகே கூட இங்கே போய் ஃப்ளக் பண்ணிவிடு. அதுதான் இப்போ வந்து நவ் டேக் த ஹியூஜ் பேட்டரி த கேஸ் பாக்ஸ். இது என்னடா வர வழியில் ரொம்ப குட்டியாக இருந்தது, திடீர்னு இங்கே வந்தோடனே இவ்வளோ விஷயம்னா இந்த பைப்பு எங்கேருந்து தான் போகுதுன்னு எனக்கு ரொம்ப நவுட்டாக இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் ஓட்ட மாதிரி இருக்குது. சரி தெரில, நம்ம வந்து கேமரா மோடுக்கு போய் அப்புறமா இந்த இதெல்லாம் பார்ப்போம். என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி மிஸ்ட்ரீஸ்லாம் பார்ப்போம், என்னென்னலாம் இருக்குது இங்கே நடக்குது அப்படின்னு. இப்போ வந்து இவன் என்ன சொன்னோன்னா வந்து நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன் இருக்குல்ல, கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனுக்கு நம்மளை வந்து போக சொல்கிறா. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து அந்த பேட்ரி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனுக்கு போயாகணும். கமான் வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு பேட்ரியில் இருக்கோம் கைஸ். இதை வச்சுட்டோன்னா போயிடலாம். லாஸ்ட்டு லோடிங் வேறு, ஏன்னா இதுக்கப்புறம் எண்டிங். பேட்ரி வச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம் இருக்கலாம். இப்போ கேட்னாப் வந்து செத்துருமா சாவாதா, அதுதான் டவுட்டாக இருக்குது. கேட்னாப் செத்துறாது தான் நினைக்கிறேன். ஏன்னா அது அம்மா பெருசாக இருக்குது, அதை எப்படி நல்லா கொல்ல முடியும், நீங்களே கொஞ்சம் நியாயமாக சொல்லுங்கள். எப்படி என்னால் கொல்ல முடியும். சரி இந்த இதை தூக்கின்னு போகலாம். இந்த இடத்த பார்த்துட்டு நான் எதுவுமே பண்ணல, நான் வைக்கணும். டே இவனோட வந்துட்டான் கைஸ். நான் பேட்ரி வைக்கவே இல்லையே. ஏதோ தொத்தின்னு வரானே. டே மூடுறா. டே யாரா நீ? ஆக்சுவலாக இது வந்து அலுசினேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அலுசினேஷன் ஃபார்ம்னா இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அதனால இப்போ ஆகிட்ட இங்கே பாருங்கள். டேய் எப்படா எலும்பு கூடு மாதிரி இருக்க பாட்டி, வயசான கிளவி மாதிரி இருக்குது கைஸ், வயசான கிளவி கேட்னாப் மாதிரி. ஓகே இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். வயசு பார்த்தீங்களா எப்படி ஒவ்வொரு நான் பேட்ரி வைக்கணுமா, நான் பேட்ரி வைக்கல, திடீர்னு
அதுக்குள்ளே கேட்னப் வந்துடுச்சு கைஸ். நான் பேட்ரி வைக்கிறதுக்குள்ளே பேட்ரி வைக்கணுமா வைக்கக்கூடாதா தெரியல. ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. ஓகே கமான். ஹோப் கேட்னப் வந்து இப்போ வருதுன்னு சொல்கிறான். ஓ அப்போ ஃபைனல் பேட்டிலா? அட பாவீங்களா தக்காளி மண்டையங்களா ஏங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2 இடத்தையும் அடைச்சி விட்டுலாம். இப்போ வந்து இந்த பேட்ரி இருக்குல்ல, இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த இடத்துல கேட்னப் வந்துச்சுன்னா இதை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல கேட்னப் வந்துருச்சுன்னா ஒரு செகண்ட் இருங்க நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் கேட்னப் வந்துருச்சுன்னா நம்ம டப்புன்னு இந்த இடத்துல எடுத்து கையை போட்டுன்னு மாற்றி வச்சு இந்த இடத்துல வைக்கணும். இப்படிலாம் இப்படி பண்ணோம். அதே மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டேன். இப்போ ப்ரோ இப்போ திடீர்னு இங்கே வந்துச்சுன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சுற்றிட்டு போய் இந்த இடத்துல இருக்கணும். இதுவே இந்த இடத்துல ஏன்னா பேட்ரி வந்து 4 பேட்ரி இருக்கணும். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சைடு வச்சிங்கன்னா இப்படி தான் போய்டும். ஓகே என்ன மாலை இது மாதிரி இருக்குது. ஓகே மேலே என்னமோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைலாம் தொங்குது. கமான் வந்து நிறைய ஃபேக்கானதெல்லாம் வருமா அப்படி தான் சொல்லிக்கிறா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி வையே அப்படின்னு சொல்கிறா. கமான் இது நம்ம எடுக்கணும். அப்போ தான் கேட்னப் வருது பாருங்க. இது இங்கே போது பாருங்க கேட்னப்பு. நிறைய ஃபேக் ஒன்ஸ் வருமா. ஃபேக் ஒன்ஸ் வந்து நீங்கள் அடித்தா வந்து அதை மறையும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப இப்படி முன்னாடி போகக்கூடாது. முன்னாடி போனீங்கன்னா அந்த கேட்னப் வந்து ஓகே 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 கமான் இது வந்து உண்மை. ஏன்னா சுட்டு பார்த்ததில் தெரிஞ்சுது அது உண்மைன்னு. கமான் அவ்வளோதான். அடைச்சாச்சு. இது நான் உண்மையா? ஓகே ஃபேக்கு தான் அது. கமான் ஏன்னா சுட்டு பார்த்தீங்கன்னா சிலது வந்து ரியல் வரும், சிலது ஃபேக் வரும் சொல்லிட்டேன். இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குதுல்ல. ஓகே பதட்டமாக இருக்குது கைஸ். அதனால தான். ஓகே நீங்கள் வந்து இன்னொரு பேட்ரி கேட்குறாங்க. தக்காளி மண்டைங்களா இன்னொரு பேட்ரி கேட்குறீங்களாடா? இந்த வச்சுக்கோ ப்ரோ. டே ப்ரோ இரு ப்ரோ சரி வெயிட் ப்ரோ சாரி ப்ரோ வெயிட் ப்ரோ இரு ப்ரோ ஃபேக்கர் ப்ரோ. ஃபேக் தான் ப்ரோ. தலைவர் ஃபேக் ப்ரோ. தலைவர் ஃபேக் அவனே போயிட்டான். கொஞ்சம் கழிச்சு இல்லைடா. ஓ மேலேருந்து வருவானா? மேலே வந்து சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப நேரத்தை எடுத்துட்டு கீழே வந்துட்டு போகிறான். டைம் ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கமான் நம்மளால் முடியும். உன்னாலே முடியும் என்று ஒரே சொல்லும் நம்பாது. உண்மையா? ஓகே உண்மை கைஸ்லாம். கமான் மாற்றி விடு. ஃபேஸ் டபிள்யூ கமான் வந்து ஃபேக்கு. இறா பேட்ரி வா. கமான் இந்த இடத்துல இருக்க பேட்டரியை நம்ம வந்து வச்சிடும். இந்த இடத்துல வைக்கணும். இவன் ஒருத்தன் மேலேருந்து எடுக்கிறான். ஐயோ லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இவன் வந்து இங்கேருந்து வருவான். என்னடா நீ க்ளோஸ் பண்ணனா இங்கே இருக்கு. இங்கே வந்து இங்கேருந்து வரான். இங்கே வந்து ஃபேக்காக இருக்கா. உண்மைடா இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபேக்காக இருந்துடுறா. தலைவா ரொம்ப நல்லா மாற்றி நிற்க முடியாது கைஸ் கையை. என்ன திடீர்னு வரும்போது ஐயோ ரியல் இந்த கை மாட்டு தெரியுமா? இந்த கை மாற்றிடா. கமான் இந்த கை மாற்றான் ஐயே. இந்த கை மாற்றிடும். இந்த இடத்துல கூட வருவான். இந்த இடத்துல ஃபேக்கு. ஓகே கமான். ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல வரானா? மேலேருந்து வரான். க்ளோஸ் பண்ணு. மேலேருந்து வர க்ளோஸ் பண்ணு. ஓகே ப்ளீஸ் இன்சர்ட் பேட்ரி இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ இப்போ எல்லா சைட்லேருந்து வரும் கைஸ். ஆல் சைட் 4 சைட்ஸ்லேருந்து தலைமை வருவான். சரி உஷாராக இருக்கணும். ஏண்டா இந்த இடத்துல பார்த்தீங்களா? இது என்னது கேஸ் தானே? இது கேட்னப்பில் கேஸ் தானே? இதை ஸ்மோக் பண்ணால் உனக்கு ஒன்றும் ஆகாதான். இது பண்ணால் உனக்கு ஆகுமாடா? என்னடா உங்கள் கடை லாஜிக்கு? அந்த லாஜிக்காக யோசிங்களாடா பாப்பி பிளேட்டை பண்ணீங்களா? நீ மேலேருந்தே வர நான் சும்மா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் வராதாரா தயவு செய்து. ஐயோ
ஃபேக்காக வாங்கடா, ஃபுல்லாக ஃபேக் வாங்கடா. சூப்பராக இருக்கும்டா அண்ணனுக்கு. ஐயோ இது பார்த்தா அதுக்குன்னு இங்கே வேறையா வேணா ஃபேக்கா? எங்க ரொம்ப நாள் போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீலெல்லாம் ஐயையோ இதுனது அட்ரா எட்ரா இதை அவ்வளோதான் வயசு எடுத்தாச்சு. அட்ரா மண்டையில் ஓப்பா செத்துறா வயசு கேட்னாப்பு. இங்கே பாருங்கள் எரிஞ்சு சாகுறான். தக்கச்சுன்ட்டா கேட்னாப்பு செத்துட்டான்டா. என்ன ரொம்ப ஆட்டமாக பண்ணுற நீ நீ உருவாக்கினதை வச்சே நான் கொள்கிறேன். இப்படியே டைலாக்லாம் இருக்குதா? உன்னை உருவாக்கலவனே உன்னை சாவடிக்கிறான்டா கேட்னாப்பு. அவ்வளோதான். ப்ரோட்டோடைப் தான் உருவாக்கலாம். உருவாக்கினவனே அவனை சாவடிச்சிட்டான். என்னடா கேட்னாப்பே டாக் டேவே நாங்களாம் முடித்தவன். ஹக்கி ஊக்கியே முடித்தவன். என்னடா கையை காணும். சரி விடுங்க. நம்ம அந்த கையில் நான் பச்சை கலர் கைனா ஆக்சுவலாக நம்ம பச்சை கலர் இது மாதிரி டப்புன்னு சுட்டுட்டோமா, அதனால் நமக்கு பச்சை கலர் கை போச்சு. ஓகே இப்போ நம்ம இந்த கை எடுத்துகிட்டு அப்படியே பறக்கிறோம். இப்போ நம்ம வந்த வழியிலே போக சொல்கிறாங்க. நம்ம அதை இதை மாற்றணும். அந்த கேஸ் இதை நம்ம மாற்றி ஆகணும். கமான். ஓகே நம்ம வந்துட்டோம். ஓகே கமான் கைஸ். அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். இந்த பாண்டே இது உள்ளே இருந்து கைஸ் வந்தான். இதோ சட்ரு மாதிரி இருந்தது. இது உள்ளே இருந்து தான் வந்தான். என்னது? ஓகே அதாவது என்ன சொல்கிறேன்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த கேட்னாப் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான்லாம் எல்லாரையும் வச்சேன் கேட்னாப்புன்னு. அவெல்லாம் ஒரு குட்டி குஷ்கான். என்னடா பேட்ரி வைக்க மாட்டேறான். கமான் ஜம்ப். பேட்ரி நான் நோ சிக்னல் காட்டுறீங்க. ஓகே இந்த பேட்ரி எடுக்க முடியல. ஓகே இப்போ நமக்கு பேட்ரி இருக்குல்ல ஆன்லைனுக்கு அங்கே இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ் அந்த பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி ஸ்வைன்னு போய் இங்கே நமக்கு வருது. இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். கமான் சீக்கிரமாக ஆன் பண்ணுவோம். கமான் ஆக்சுவலாக சீக்கிரமாக போயாகணும். ஏன்னா எனக்கு பயங்கரமாக தொண்டை கட்டி இருக்குது. நான் ஜீரக தண்ணி குடிக்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கிறேன். நான் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறாங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் கூட வச்சுருக்காது. ஓகே ரீக்ரூப் வித் பாப்பி இந்த ஹேட்ச் ரூம். ஆக்சுவலி இப்போ பாப்பி வந்துட்டானா. இப்போ அவகிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. குட் வாரியர் எங்கே இருக்கா? எங்கேருந்து பேசினேன் இப்போ எங்கேருந்து பேசினேன் இருக்கா தெரில நமக்கு. எங்கேருந்து பேசினிருக்கா? ஆக்சுவலி இந்த வீட்டிலேருந்து தான் வரா வயசு. இங்கே ஒரு ஓட்டம் மாதிரி தெரியல. இங்கே தான் வரா. எனக்கு கீழே விடுறடா. திடீர்னு மேலே எடுத்தபடி என்ன சாவடிச்சிட்டு போகிறீங்க. அந்த வெண்ட்லேருந்து தான் வந்துருக்கிறா தலைவி. ஓகே இப்போ என்ன சொல்கிறேன்னா யூ கேம் பேக்னு நம்ம 10 வருஷம் கழிச்சு வந்துக்கிறோம். ஒரு கோவர்க்கரா மற்றவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த ஹவர் ஆஃப் ஜாய் தானே. ஆமாம் இந்த ஹவர் ஆஃப் ஜாய் அதுக்கு என்ன ஆச்சு? நான் இந்த டிவியில் ப்ளே பண்ணுறேன் போய் பாரு சொல்கிறேன். நமக்கு அதை பார்க்க டைம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா சவுண்டே கேட்கல. அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த கேட் நம்ம பண்ணி எனக்கு போட வாய்ப்பு தரல. அப்போ ஏன்டா பேசுனேன் லீவ் ப்ளே கேர் ஆர் ஐம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னா. ஓகே இந்த இடத்துல டிவியில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் அகி எல்லாரையும் சாவடிச்சுனுக்கா. ஆக்சுவலி இது பேர் இன்னொரு வாட்டியும் நான் சொல்கிறேன். இதோட பேர் ஹவர் ஆஃப் ஜாய். அப்போ நடந்த இன்சிடெண்ட்லாம் இது. இங்கே பாருங்கள் மம்மிலாங்களுக்கு சதற விட்றா எல்லாரையும். பட் நம்மளே அவ்வளோ சதற விட்டோம். ஆக்சுவலி நம்ம பாப்பி ப்ளே டைம் 3 சாப்டர் 3 வரும்போது இதில் கேஸ் மாஸ்க் இருக்குல்ல. ஓஹோ ப்ரோட்டோடைப் தான் போலையே. ப்ரோட்டோடைப் தான் இந்த கேஸ் மாஸ்க் இருந்தால் மீன் வில்லம் போல். கேட்டில் ஒரு கோவிலில் நினச்சேன்னா அப்புறமா கேஸ் மாஸ்க்கு நமக்கு
அப்படின்னு தெரிஞ்சது. செம்ம சிரிப்பாக இருந்தது. மக்கள் கிசிமிசி வந்து அவங்க நல்லவன், பாப்பியும் கிசிமிசியும் நல்லவங்க. அவங்க தூக்கிட்டு போயிட்டான். என்ன பார்த்தாங்க, டிவி பார்க்கணுமா? பார்க்குறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு கேப்டன். டேய் ஒன்னெல்லாம் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியிலே படுக்க போட்டவனா, என் கையை கூட மாற்றிட்டியடா, பாவண்டா என்னோட கை. ஓகே சரி ஓகே, இந்த கை மாட்டிப்போம், இந்த கை தான் நல்லா இருக்குது. ஓகே இப்போ வந்து இதை சொல்கிறாங்க, கேப்டன் தூக்கி சாப்பிட்டு நிற்குது எல்லாத்தையும். இந்த பூலேருந்து தான் இந்த ஆப்பியை வந்து ரிவைவ் பண்ணோம். சரி ஓகே, நமக்கு டைம் ஆகுது, வா போகலாம். ஓகே இந்த இடம் என்னது? தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு கை இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது நமக்கு தெரில. ஓகே இப்போ வந்து பாப்பி சொல்கிறா, இந்த இடத்துல வந்து எல்லோரும் செத்துட்டாங்க அப்படி சொல்கிறா. ஓய் கிசி நானும் இங்கே தான் ரொம்ப நாம ஒன்று தேடினோம். ஒன்றில் யாராக இருக்காங்களோ தெரியல. நீ இப்போ தான் இங்கே ஏதோ புதுசாக ரீஸ் பண்ண ஆகிற மாதிரி இருக்க. ஏண்டா கப்பா மாட்டேங்களா? சரி ஓகே, இப்போ வந்து இந்த கிசிமிசி பார்த்திங்கன்னா, கிசிமிசி நமக்கு தியாகம் பண்ணல. ஆக்சுவலாக இந்த லிவரை வந்து வளர்த்தணும். ஏன்னா நான் இப்படி அழுத்துட்டு டப்புனு இப்படி இறங்க போகிறேன். சரி ஓகே ஜஸ்ட்டு ஹோல்டு டைட். ஓகே ஆஃப்டர் அதாவது இவ சொல்கிறா, நான் வந்து கீழே நம்மளை விட்டுட்டு நான் உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா. வந்து ஓகே நாங்கள் நம்மளுக்கு வந்து போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னு தெரியல. கீழே வந்து ஒன்ஸ் வி ரீச் தேர் இஸ் சம்திங். வாட் கைஸ், கிசிமிசி அழுவுற சவுண்டு கேட்குது. வாட், கிசிமிசி அழுவுற சவுண்டு கேட்குது. நோ கிசிமிசி நீ சாகக்கூடாது, கிசிமிசி அழுவுற சவுண்டு கேட்குது. நோ